ஹாய், ஹலோ, வெல்கம். இது உங்கள் இன்னொரு ட்ரேடிங் சேனல். நம்ம வந்துட்டு நேற்று போட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் கொடுத்துருந்தது. ஸோ இது வரைக்கும் யாராவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னோட லைவ் அப்டேட்ஸ்லாம் போட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ரீவியஸ் டே எல்லா ஸ்டாக் அனாலிசிஸ் as well as இண்டெக்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே நான் வந்து ஒன் டே ப்ரீவியஸாகவே வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் டெலிகிராம்லேயும் வந்துட்டு லைவ் அப்டேட்ஸ் கொடுப்பேன். அண்ட் இது வரைக்கும் யாராச்சும் வந்துட்டு எந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலன்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸ்டில் பேங்க் நிஃப்டி வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல அது. ஸோ நேற்று வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போயிட்டு ஆனால் பட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு அப்மூவ் எதிர்பார்க்கலாம். அதுவே அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் இந்த லெவலை க்ளோஸ் பண்ணி அதாவது இந்த ப்ரீவியஸ் இன்சைடர் கேண்டில்னு சொல்லுவாங்க இது பேர். இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்துட்டு நிஃப்டியோட ஒன் டே அனாலிசிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நிஃப்டியோட 5 மினிட்ஸ் அனாலிசிஸ். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஆப்ஷனாக ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு லைக் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு நம்ம மேலே எதிர்பார்க்கலாம். அதுவே இன்கேஸ் லைக் ஒரு கேப் அப் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நியூட்ரலாக ஓப்பன் ஆகி நம்ம வந்துட்டு மேலே போச்சுன்னா ஸோ இந்த லெவலில் வந்து ஒரு சின்ன ரிவர்சலுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு லைக் பேங்க் நிஃப்டி. இந்த சைடு வந்துட்டு கீழே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 200 இஎம்ஐ வந்து இந்த லெவல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் ஆகும். இன்கேஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கூட இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு ஒரு ரிவர்சல் ஆகும். ஏன்னா இந்த 200 இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக நாளைக்கு வந்து இந்த லெவலில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு பயங்கரமான ரிவர்சல் இருக்கும். இன்கேஸ் லைக் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் சின்ன ரிவர்ஸ் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் லைக் நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் வந்துட்டு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லெவல்ஸ். அந்த இடத்துலலாம் போச்சுன்னா நல்லா கண்டிப்பாக ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு இதை லைவாகவே உங்களுக்கு வந்து இதில் ப்ரூஃபாகவே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நான் ரிவர்ஸ் ஆகும்போதே நான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நான் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் லைக் எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லைக் எந்த லெவலுக்கு மேலே கிராஸ் பண்ணிச்சு நம்ம வந்துட்டு உள்ள என்ட்ரி எடுக்கலாம், எதுக்கு மேலே கிராஸ் பண்ணலாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் போஸ்ட் போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம். இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்லா ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ட்ரெண்டில் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துருக்கனால நமக்கு அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல அப்மூவ் இருக்கும் நமக்கு. ஸோ ஸோ இந்த 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே வந்துட்டு கன்சோலிடேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இந்த பிரேக் லைக் இந்த க்ரீன் கேண்டில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 17,455. ஸோ இதை பிரேக் பண்ணி லைக் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா வந்துட்டு நல்லா அப்மூவ் எதிர்பார்க்கலாம் இந்த level வரைக்கும். அதை வந்துட்டு பிரேக் பண்ண முடியாத இருக்கும். லைக் இந்த லெவலில் இந்த க்ரீன் கேண்டில் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் நாளைக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டே. ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு ரெடிகேட் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஹை லாட்ஸ்லாம் எடுக்காதீங்க. ஸோ ஒரு சின்ன லாட்ஸோட ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக ஸ்பீடாக லாஸ் ஆகும். பட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு டிகேன்னு வாங்க. அது வந்துட்டு நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டடி. நான் வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரில் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸோ இது வந்துட்டு நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லெவல்ஸ் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நிஃப்டி வந்து இப்போ இந்த லெவலில் இருக்குது. இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு நிஃப்டி வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் இந்த இடத்துல. ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கும், நமக்கு வந்து லெவலும் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய லைக் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் as well as லைக்
இந்த லெவலுக்கும் கீழெல்லாம் போச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கு வந்து டச் ஆனோடனே நம்ம வந்து இந்த லெவல் இந்த லோவர் லெவல் வரைக்கும் ஒரு டார்கெட் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த லெவல்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது கனரா பேங்க். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு போஸ்ட்டாக நம்ம வந்துட்டு இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே as well as கனரா பேங்க். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடேயோடது. அடுத்து வந்துட்டு இங்கே பேங்க் நிஃப்டியோட இது போட்டிருப்பேன். ஸோ இங்கே நிஃப்டியோடது போட்டிருப்பேன். இங்கே வந்துட்டு எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ராடேல வந்து ஃபஸ்ட்டு கனரா பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு கீழே நாங்கள் ஒரு லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 200 இஎம்ஐவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம மாறிக்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நான் அந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நம்ம இங்கே வந்து லெவல் வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஒரு ரிவர்ஸ் கேண்டில் மாதிரி ஏதாச்சும் லைக் இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு புல் அப்படின்றதுனால ஒரு அப்சைட் மூவ் நம்ம வந்துட்டு ஹேமருக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஹேமர் பேட்டர்ன் கிடச்சிதுன்னா நம்ம வந்துட்டு மேலே வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் லைக் அது வந்து மேலே க்ளோஸ் ஆகாமல் லைக் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ நீங்கள் அந்த ட்ரேடு வந்துட்டு மேலே சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அகைன் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன இப்போ கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த சின்ன இந்த லெவல் கிட்ட போய் ஒரு ரீடெஸ்ட் எடுத்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இந்த 200 டிஎம்ஏ வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவல்ல இருந்து நம்ம அகைன் ஒரு நல்ல டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் சூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு கனரா பேங்கோட இன்ட்ராடே அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சல்டேஷன் மாதிரி இந்த லெவல்ஸ்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இங்கே இந்த லெவலுக்குள்ள இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மேலே வந்து இந்த லெவலை டச் பண்ணிட்டு கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் லைக் நாளைக்கு கேப் அப் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த லெவல் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அகைன் நம்ம மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் எடுங்க. இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து என்னன்னா இந்த லெவல் வரைக்கும் தான் போகும். போயிட்டு அகைன் நீங்கள் வந்துடும். ஏன்னா இங்கே வந்து 200 இஎம்ஐ இருக்குது. as well as 50 to 60% வந்து ஃபிபனாச்சி லெவல் இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு அகைன் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இண்டால்கோ இன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது வந்துட்டு ஒரு டிசைனிங் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லைக் கேப் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை இன்கேஸ் இந்த லெவலே பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா 50 to 60% இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். ஏன்னா 200 டிஎம்ஏ வந்து நாளைக்கு இந்த லெவல் கிட்ட இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இந்த இடத்துல தொடறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே அகைன் கீழே வரும். இன்கேஸ் லைக் ட்ரெண்ட் லைனை வந்துட்டு பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் லைக் கேப் அப் ஆர் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த லெவலை வந்து டச் பண்ண உடனே நீங்கள் அகைன் மேலே போகிறதுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த கோயின்ஸோட 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ கேஸ் இந்த 3 ஸ்டாக் நான் வந்துட்டு நாளைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் ஸோ ஏதாச்சும் வந்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது ட்ரேடிங் ரிலேட்டடாக எதுனாலும் வந்துட்டு நீங்கள் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் இருப்பேன். இல்லை கீழே கமெண்ட்ல நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.